இதான்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ டீ பொம்மா சிட்டுக்குருவி எபிசோட் 517. இதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியோட அம்மா ஃபர்ஸ்ட் சீன் குக் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமதியோட அம்மாவை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீமதி அம்மா மத்தியானத்துக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ரீமதி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சிட்டுக்குருவி எபிசோட் 516 ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்கள ரோலில் கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கான சிட்டுக்குருவி எபிசோடில் அவங்க ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபுல்லாக பாருங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா, இதான் எங்கள் வீடு. டே ஸ்ரீமா, நீ உள்ள வாடா. அம்மா அட ஸ்ரீமதி, என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட்டின்னு வந்துட்டிங்களா? அட பசங்களா, அவங்க பாட்டு இவ்வளோ நாள் ஆச்சு. அட ஆவட்டி டன்சட்டியும் உண்டோன்னே டீ பார்க்குறாங்க. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? சரி பசங்களா, கண்டிப்பாக வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு தான் நீங்கள் போகணுமே. நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு போகணும். ஓகே ஆண்டி. சரிம்மா, நீங்களாம் சோஃபாவில் உட்காந்து டீ பாருங்கள், இல்லாட்டி கடை பேசுங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆண்டி இப்போ காஃபி போட்டு தரட்டா? ஆண்டி வேணாம் ஆண்டி. அட நீங்கள் சும்மா இருங்க, எல்லாம் ஒன்றும் கிடையாது. வண்ட விருந்தாளிக்கு காஃபி போடாமண்டா எப்படி? கண்டிப்பாக காஃபி போடுவேன். ஓகே, காஃபி போடுறேன். ஸ்ரீமதி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்க, போங்க. ஏன் இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க? அம்மா, இந்த ஸ்ரீமதி என்னடா காஃபி பண்ணுறேன்னு சொன்னாமா. அவள் காஃபியே அரைகுறையாக பண்ணுவாமா, காஃபி பண்ணுறேன்னு சொல்கிறாமா. டே ஸ்ரீமான், இப்படியா உன் தங்கச்சியை கிண்டல் பண்ணுவேன்? இப்படியா கிண்டல் பண்ணுறது? ஆசையாக பண்ணுறேன்னு சொல்கிறாள், அப்புறம் என்னவா? நீ உண்டா இருக்கியே, எதுவும் பெண்ணாமல் இருந்துட்டு. அம்மா, அவள் பண்ணுற காஃபியோட டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. இவகிட்ட சொல்லிடாதீங்கம்மா காஃபி பண்ண சொல்லி. டே சும்மா ஏடா, பண்ணுறான்னு ஆசைப்படுறாள், அப்புறம் என்ன? சரி ஓகே ஸ்ரீமதி, நீ காஃபி பண்ணிக்கோ, சரியா? சரிம்மா. டைம் ஆயிடுச்சு. என்னடா இன்னும் ஆளே காணும் தானே பார்த்துருந்துக்க. நான் வந்துட்டு பிரீட்டா, நீ ஒன்றும் கவலைப்பட. அட ஸ்ரீமதி, என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸே கூட்டின்னு வந்தீங்களா வீட்டுக்கு? சூப்பர் பசங்களா, உங்களை பாட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நீங்களாம் அடிக்கடி வீட்டுக்கே வரமாட்டீங்க தெரியுமா? ஸ்ரீமதி கூட சொல்லிட்டேட்டாங்க, இன்னைக்காடி உங்களை வீட்டுக்கு கூட்டினோன்னு சொல்லிட்டுங்க. இந்த நாளே வந்துடுச்சா? சூப்பர் பசங்களா, உங்கள் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த தருணம் தான் இன்னும் வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்துடுச்சு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் வேறு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகணுன்னே நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்போ பார்க்க முடியாது, இப்போ நைஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். அதெல்லாம் சரி, விருந்தாளிக்கு யார் காஃபி போட போகிறாங்க? அப்பா, நான் போட போகிறேன்ப்பா. ஐயோ, இந்த பொண்ணு போடா. கடை நல்லா அமையிச்சுப்போ. இனி என்ன நடக்க போகுதோ? என்னங்க ஸ்ரீமதி ஏதோ சொன்ன உடனே அப்படியே முழுமுழுக்கிறீங்க, தனக்குள்ளே ஏதோ பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீட்டா, நீ ஒன்றும் கலப்புறாரு. நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஏதோ வேற ஏதோ பேசிட்டு இருந்தேன், வேணும் இல்லை. நீ போய் ரெஸ்ட் எடுமா. இந்த பிரீத்தாக்கு ஸ்ரீமதி போடுற காஃபியே அருமெல்லாம் தெரியாது. அவ்வளோ நைஸாக அமுச்சு விட்டுருவோம், இல்லாட்டி ஸ்ரீமதி பாவம் அப்படிதான் காஃபி டேஸ்ட்டை பாடுது. என்ன இவர் தன்னுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டே இருக்காரு. நீ மேலே போமா, நீ மேலே போய் தூங்குமா. என்னங்க நீங்கள் எப்போவுமே இப்படி பேசினதே இல்லைக்கே. இன்னைக்கு மட்டும் ஏன் மேலே போங்கிறீங்க? ஒரே என்ன சொல்கிறது, உபசரிப்பாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஏதோ சொல்கிறீங்க. சரி ஸ்ரீமதி, நீங்களும் பசங்க பார்த்துக்கோங்க. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கனால போயிட்டு வந்துடுறேன், சரிங்களா? சரி, என்னமோ ஆனால் உங்களோட பிஹேவியரே சரியில்லை. நீங்கள் என்னமோ ரொம்ப தான் உபசரிப்பு பண்ணுறீங்க எப்பவும் இல்லாமல். மேலே வேறு போக சொன்னீங்க. என்னங்க, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆடெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, என்னமோ சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் போயிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வரேன். ஏன்னா சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிசைஞ்சு வைக்கணும், போடணும், சரிங்களா? பசங்க வேறு சாப்பிட்ணும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வரேன். இப்போ ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். இவ கேரக்டருக்கு ஒரு எக்ஸிட் விட்டாச்சு. மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறா. நல்லா ஐஸ் வச்சு மேலே அனுப்பியாச்சு. இல்லாட்டி அவ்வளோதான், ஸ்ரீமதி பாவம் திட்டு தான் வாங்குவோம். காஃபி டேஸ்ட்டை சாப்பிட்டு இவன் நல்லா ஸ்ரீமதி தான் அடிப்பா. நீங்களும் விளையாடுங்கப்பா, நீங்களும் விளையாண்டு பேசிட்டே இருங்க, கலகலப்பாக பேசிட்டே இருங்க. ஓகே,
ஸ்ரீமதி, காஃபி போடுறேன்னு சொன்னேன். உனக்கு காஃபி காஃபி போட சொன்னா நீ டீ போடுவ. பேசாம இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சரியா? அ அப்பா அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா நான் போடுறேன்ப்பா. இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் உங்க அம்மாவ நான் மேல அனுப்பிச்சிட்டேன் சரியா? அவ அவங்க அவங்க அவ அவங்க அம்மா வேற ஆல்ரெடி சொன்னாங்களே, சமைச்சு முடிச்சோடனே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த காரணத்துக்காகவே நான் வேலை அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவ மட்டும் இருந்தாங்க, அவ்வளோதான் நீ நல்லா அடி தான் வாங்குவ. அப்படி சரியா? ஸோ ஒழுங்கா அந்த காஃபியே ஒழுங்கா போடு. உனக்கு தெரியும் தானே, டீக்கும் காஃபிக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி காட்ட சொல்லிட்டேன். அப்போ உன் இஷ்டம் என்னமோ பண்ணிக்கோ. இப்போ இப்போ கூட நீ சொன்னேன்னா அம்மாவை கூப்பிட்டு காஃபி போட சொல்லுவேன். அப்போ தேவையில்லாத பிரச்சனை தான் சொல்லிட்டேன். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு போட தெரியும்ப்பா. நீங்கள் எதுக்கு அம்மா கூப்பிட்றேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டெய்லி அம்மா தானே போடுறாங்க, எனக்கு போர் அடிக்க தானே செய்யுது. இந்த ஹாலிடேஸில் எதாவது ஒரு யூசேஜாக எதாவது பண்ண வேண்டாமா? நான் போடுறேன், நீங்கள் போங்க. சரி, என்னமோ நீ சொல்கிற பெரிய இன்னும் பெரிய மனுஷி மாதிரி. சரி பார்ப்போம். நல்லா ஒழுங்கா காஃபி போட்டால் சரிடா. காஃபிக்கும் டீக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஸ்ரீமதி. ஸ்ரீமதி பாரு என்ன டைம் ஆகுதுன்னு. நீயே விட்டு பாரு, 10 ஆகுது சரியா? 10 இனிமே சாப்பிடாம இருந்தா ஒன்றும் சரி வராது. ஒழுங்கா போய் வந்துட்டு ஒழுங்கா போய் காஃபி போடு சீக்கிரம். ரொம்பவே லேட் ஆயிட்டு ஆல்ரெடி. சரி சரி ஷீமா, நான் போய் காஃபி ஷீமா டீ உனக்கு காஃபி போடணும், டீ எப்படி போடணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்னா. காஃபியும் டீ டிஃப்ரெண்ட்டு, கலக்கம் பண்ணாட. டே காஃபின்னா எப்படி இருக்கும் எனக்கு நல்லா தெரியும். நீ நீ என்ன பண்ணுற? ஒரு ஜிஞ்சர் எடுத்துன்னு வா. ஏ ஸ்ரீமதி, ஜிஞ்சர் வந்து டீ தானே போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜிஞ்சர் காஃபி தான் போடுவாங்க சரியா? ஒழுங்கா போய் எடுத்துன்னு வா. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணு ஸ்ரீமா, இல்லாட்டி போ, நானே பார்த்துப்பேன். ஐயோ சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னமோ பண்ணு. இதோ சொல்கிற ஜிஞ்சரு லீஃபு இடன்ட்டு இதெல்லாம் டீக்கு தான் போடுவாங்க. நான் பண்ணுற நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ போய் உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லாட்டி அப்பா நான் திட்டுவார் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு. நான் ஹெல்ப் பண்ணுறேன். மறுபடியும் நீ ரொம்ப தப்பு பண்ணுற சரியா? எனக்கு என்னமோ வந்துட்டு நீ காஃபின்னு முன்னாடியே நீ டீனே முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் நீ காஃபி டீ மாதிரி ஆக்கிட்ட தெரியுமா? ஜிஞ்சரு அந்த சால்ட்டு, சால்ட்டு கிடையாது, என்ன சொல்கிறது, டீ லீவ்ஸு இதெல்லாம் போய் ஆட் பண்ணி வச்சுக்க. டீ லீவ்ஸ் தான் டீ தானே பண்ணுவாங்க, நீ என்ன காஃபிக்கு போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. ஸ்டெப்ஸே சரியில்லை ஸ்ரீமதி. அதெல்லாம் டு பூஸ்ட் அந்த காஃபி பாக்கெட்லேருந்து இருக்க காஃபி பவுடரை ஊற்றி ஒரு பாலில் ஊற்றி சர்க்கரை ஊற்றி கலந்து ஆடினா காஃபி ரெடி. அதுதான் காஃபி. அதெல்லாம் காஃபி கிடையாது, அதான்டா டீ. நான் பண்ணுறது தான் கரெக்ட் சரியா? நீ வந்து கோஆப்ரேட்டிவ் பண்ண மாட்டேங்கிறது தெரியுமா? ஐயோ கடை முடிஞ்சது. சரி சரி, விடி பேசிட்டே இருக்காம போ போ போய் பிளேட்ஸ் எல்லாம் எடு. பிளேட்ஸ் எடுத்து ஆளுக்கு ஒன்று குடு சரியா? குட்டுருவோம். காஃபி ஊற்றி குட்டுருவோம் சரியா? அப்படி தீடி போடா, ஏதோ ஒன்று பண்ணுடா. காஃபியோ டீயோ இடம் இருந்துச்சு சரியா? பாருங்கப்பா, காஃபிலாம் வச்சுருக்கேன் ஓகேங்களா? காஃபிலாம் வச்சுருக்கேன், எல்லாம் குடிங்க ஓகே? சரி ஷீமான், நீ போகலாம். தேங்க்யூ ஷீமான் ஸ்ரீமதி. ஆடே இல்லை என்னப்பா தேங்க்ஸ் இருக்குது, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஆமாம் நல்ல டைலாக சொல்லு. ஆனால் உன் காஃபி டேஸ்ட் பண்ணி என்ன போடும். இந்த காஃபி அண்ட் டீயா? உனக்கு காஃபி டீ கூட வித்தியாசம் தெரியலன்னு சொல்லுவாங்க. டேய் சும்மா இருடா. ஆமாம், எங்கே சும்மா இருக்க சொல்லு. ஆமாம், எல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடக்க போகுது, நான் மகாராணி மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்க. என்னமோ போ. எனக்கு காஃபி டீ ஸ்ரீமதி செஞ்ச காஃபி சாப்பிட ரொம்ப ஓஷியாக இருக்கு. ஐயோ பாவம் சிங்கி, உடல அவளே குடிக்கிறாளா? டேய் வாயிச்சு பேசாம இருடா. நீ வேற உட்காந்து பயன்படுத்திட்டு இருக்கான். மை காட், என்ன இது? இது பக்கத்துக்கு என்னமோ டீ மாதிரி இருக்கு. இது காஃபியா டீயா? சிங்கி என்ன சொல்கிற நீ? காஃபியே டீயான்னு கேட்டுருக்க. இது காஃபி தான், ஸ்ரீமதி சொன்னால அப்புறம் என்ன? நீ ஐ திங்க் உனக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் தான் ஏதோ சரியில்லை போல இருக்கு. வாட் டேஸ்ட் பட்ஸ் சரியில்லையா? கமான் அவட்டி, நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. என்னது என்னமோ சொல்கிற
காஃபி டீ என்னது இது? இதுவும் டீ மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குதுங்க? ஸ்ரீமான் டீ என்னது இது? காஃபியா டீயா? டீ மாதிரி இருக்கு. நீங்கள் காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்க. ஸ்ரீமதி, இன்னைக்கு அலோகடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போ, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இதான் பதில் சொல்லு. ஏ பேசாம இது அலோகடி இதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு. ஓ, டீ ஆடு. ஆமாம், இது டீ தான். அச்சோ, ஸ்ரீமான் அப்பவே சொன்னா என்ன நடக்கணுன்னே தெரில. அப்பா அவ்வளோ டூர் சொல்லிவிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயோ டே ஸ்ரீமதி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? மறுபடியும் காஃபிக்கு பதில் டீ போட்டியா? காஃபி போட சொன்னால் டீ போட்டு வச்சுக்க. அது மட்டும் இல்லை, ஸ்ரீமான் அவ்வளோ டூர் சொன்னும் அதெல்லாம் எடுத்து பேசுகிற நீ. ஐயோ சாரிப்பா. கமான் ஸ்ரீமதி, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? உன்னோட ஃபாதர் வேறு உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இங்கே என்ன, நீ காஃபி போட சொன்னால் ஏதோ டீ மாய்க்கின்ற டேஸ்ட். ஒருவேளை நீ மறந்து போய் டீ போட்டியா? ஒரு சொல்லிட்டு காஃபி தூள் டீ இருந்துச்சுன்னா டீ போட்டியா? லிட்டியே நமக்கு சாதகமான மாதிரி தான் சொல்லுவோம். ஆமாப்பா, அடு 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 ஆமாப்பா, காஃபி தூள் டீ இருந்துச்சு, அதான் டீ போட்டேன். இப்படியோ சமாளிச்சாச்சு. ஓ, அதான் விஷயமா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் 3 பேர் சேர்ந்து எடுக்க பாட்டு பாடுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? அம்மாவின் என்று ஆரம்பிட்டேன்னு. என்ன பசங்களா, காஃபி சூப்பராக இருந்துருக்கோம்ல? ஆன்ட்டி, அது காஃபி இல்லை ஆன்ட்டி, இது டீ ஆன்ட்டி. என்ன டன்சட்டி சொல்கிற? டீ? இந்த டன்சட்டியே மாட்டி விடுறா. ஆஹா, இன்னைக்கு கச்சேரி தான் போ எனக்கு. என்ன டன்சட்டி சொல்கிற? இது டீ ஆடுன்னு சொன்ன ஸ்ரீமதி சொன்னாளா? காஃபி பொடி தீண்டு போச்சு. இல்லையே டன்சட்டி, காஃபி பொடியெலாம் ஒன்றும் தீண்டு போகலை. இன்னைக்கு காலையில் தான் இந்த பசங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்தேன் ஏன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக காஃபி தீண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக தான் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. அப்போ எப்படி சாத்தியம் டன்சட்டி? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? காஃபி பொடி தீண்டு போகலையா? அப்போ எப்படி இது சாத்தியம் ஆண்டி? அதாம்மா எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ரீமதி, காஃபி நல்லா போடுவேன்னு நினச்சேன். நீ என்ன எல்லோரும் வந்து டீன்னு சொல்லிட்டுருக்காங்க. குடிச்சு பார்த்துட்டு இரு, நானும் குடிச்சு பார்க்குறேன். இந்த டன்சட்டி எல்லாத்தையும் மாட்டி கொடுத்தா, அதனால அம்மா செக் பண்ணுறாங்க. ஐயோ போச்சு, என்னது என்ன டன்சட்டி இது? இது டீ மாதிரி இருக்கு. காஃபியா டீயா? காஃபி பொடி கூட நிறைய இருக்கே. அம்மா, அது அப்பவே நினச்சேன். நீங்கள் அம்மாவின் இன்றி ஆரம்பம்னு நீங்கள் 3 பேர் சொல்லும்போதே நினச்சேன் ஏதாவது ஒன்று ஏறா குணமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, அம்மா நம்ம காஃபி சாப்பிட்டதே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறல ஸ்ரீமதி? அதானே உன் மைண்ட் வாய்ஸு? ஐயோ, அம்மா இது கூட கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னு தெரியுமா? உனக்கு காஃபிக்கும் டீக்கு கூட டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டுன்னு நீ வந்துட்டு உங்களோட சோஷியல் மேம்கிட்ட சொன்னாங்க. அவங்க சோஷியல் ஸ்டடீஸில் காஃபி டீன்னு மாதிரி அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் பற்றி விவரமாக சொல்லி கேட்டிருக்காங்களாமா. நீ 2த்தையும் கலண்டு வேற என்னமோ எழுதிச்சிருக்க. அப்போயே சொன்னாங்க சோஷியல் மேம், காஃபிக்கும் டீக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கண்ணா. அப்போ முன்னாடியிலேருந்தே அம்மாவுக்கு தெரியுமா? ஐயோ, என்ன ஐயோ நுங்கையோன்னு? இங்கே பாரு, ஒழுங்காக இன்றைக்கி காஃபி கட்டுண்டே ஆகணும் ஸ்ரீமதி. இப்படி இருந்தால் சரி வராது. பசங்க ஒன்றும் கலர் படாதீங்க, அவர் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டா. அம்மா டீ எப்படி இருக்காடா? சூப்பராக இருக்கா? டீலாம் சூப்பராக இருக்கா ஆண்டி? ஆட வரைக்கும் சந்தோஷம். சரி பசங்களா, நீங்கள் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டிங்களா? கொடுங்க, டேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்றேன், சாப்பிடுங்க. சரிங்களா? டைம் ஆயிடுச்சு ரொம்பவே. ஓகேங்களா? ஓகே ஆண்டி.